விஜய் வர 10 அல்ல 11ஆம் தேதி ஆட்சி அமைக்கிறாரு, பதவியேற்கிறாரு. தமிழகத்தின் முதல்வராக விஜய் வருகிறார். இந்த ஆப்ரேஷன் அகெயின்ஸ்ட் விஜய் வந்து பண்ணுறதே பிஜேபி தான். இப்போ கவர்னர் நேரில் கூப்பிட்டு உங்ககிட்ட நம்பர் இருந்தால் சொல்லு, நான் வந்து உன்னை அலோவ் பண்ணுறேன். இல்லை நம்பர் இல்லை, நான் கோர்ட்டுக்கு போவேன், கோர்ட்டுக்கு நீ போ, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். இதுதான் கவர்னர் சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களை கட்சியை ஆரம்பிக்க வச்சு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து 3 நாளில் உங்கள் கட்சியை ரெகக்னைஸ் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து சிபிஐ கேஸு கரூரில் போட்டு அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தி அது சம்மந்தமான அறிக்கை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணாமல் வச்சுருந்து உங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் பண்ணால் நீங்கள் ஜெயிச்சு வந்தோன்னா காங்கிரஸை கூப்பிடுவீங்களா? அது வந்து கோபம், பாஜகவுக்கு விஜய் மேலே இருக்கக்கூடிய கோபம். ஆக்சுவலாக த்ரிஷாவை நிற்க வச்சுட்டு திருச்சின்றதை வந்து த்ரிஷி அப்படின்னு மாற்றலான்னு மாதிரி ஒரு பிளானில் இருந்தாங்க. இப்போது திருமாவளவனை வந்து அதான் திருதான், அது முக்கியம். திருச்சி திருமா த்ரிஷா இப்படி தான் போகுது. திருமாவை நிற்க வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் தரோம். தாவேக்கான்ற ஒரு ப்ரெசன்ஸ் வந்து ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட திமுக ஒரு 20 வருஷம் பின்னாடி போயிடும், அதிமுக ஒரு 30 வருஷம் பின்னாடி போயிடும், தமிழ்நாடு ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும். லாட்ரி வந்து அலோவாய் லாட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறத வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதிக்குமா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம், இது வாவ் தமிழா. தமிழகத்தில் தேர்தல் முடிந்து தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கும் இந்த சூழலில் ஆட்சி அமைக்க இன்னும் போதுமான நம்பர்ஸ் இல்லாத ஒரு காரணத்தினால் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தேனிக்கண்ணன் சார். வணக்கம் சார். இப்போ விஜய் அவர்களுடைய சூழல் 108 இடங்கள் வென்ற பிறகும் பரபரப்பான ஒரு நிலை இருக்கு. இந்த சூழல்ல வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் அரசமைப்பதற்கு நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. என்னதான் நடக்குது சார் இந்த சூழல்ல? ஒரு மிகப்பெரிய குதிரை பேரம் இதுவரைக்கும் வந்து தமிழக அரசியல் பார்த்ததில்லை. குதிரை பேரங்களை வந்து பார்த்ததில்லை. நடுவில் ஒரே ஒரு தடவை தான் ஜெயலலிதா ஜானகி அணி இருக்கும்பொழுது ஜெயலலிதா அணி எம்எல்ஏக்கள் எல்லாம் தூக்கின்னு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சார், KKS அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழக அரசியல் வந்து இதுவரை சந்திக்காத குதிரை பேரம், கூட்டணி அரசியல் இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்ததில்லை. கூட்டணி அரசியல் அது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து சினிமா சைட்லேருந்து வர்றதுனால ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த சினி ஸ்டாரோட பாலிடிக்ஸ் இருக்குல்ல, விஜயோட பாலிடிக்ஸ், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. 108 தான் ஜெயிச்சிருக்காரு, இன்னும் ஷார்ட் இருக்குது. ஒரு காங்கிரஸை கூப்பிட்டு உட்கார வச்சு மங்களம் பாடிட்டு காங்கிரஸ் வந்து எங்கள் கூட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணிட்ட அப்புறம் இவருக்கு வந்து சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு தேவை. இந்த சினிமா ஸ்டார் வந்து இது வரைக்கும் நேரடியாக பேசவே இல்லை அவங்கக்கிட்ட. எப்போவுமே சினிமா ஸ்டாருங்க வந்து திரையில் ஒரு மொழி பேசுவாங்க, பின்னாடி டப்பிங் வாய்ஸ் ஒன்று ஓடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அரசியலில் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவர் வந்து லெட்ரு கொடுக்குற கவர்னர்கிட்டயே ஒழுங்காக பேசல, ரைட்டுங்களா? கவர்னர்கிட்டயே மிக சரியாக பேசாமல் அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் இவர் போய் பார்த்து 2வது தடவை பேசிட்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு சினிமாட்டிக் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ். வாட்ஸ்அப்லலாம் வந்து ஆதரவு கேட்டு திருமாவளவன் அவர்களுக்கு வந்து செய்தி அனுப்பியிருக்கிறதா தகவல் உண்டு. சிந்தனை செல்வன் வந்து இன்னைக்கு பேட்டியிலேயே சொல்லியிருக்காரு, வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புகிறாங்க, ஆதரவு கேட்டு தகவல் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்து பேசுகிறானுங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜ் டெவலப்மெண்ட்டுன்றது வேறு. திருமாவுக்கு வந்து துணை முதல்வர் பதவி தரேன்,
திருச்சி கிழக்கில் வந்து திருமாவை நிற்க வைக்கிறேன். ஆக்சுவலாக த்ரிஷாவை நிற்க வச்சுட்டு திருச்சின்றதை வந்து த்ரிஷி அப்படின்னு மாற்றலான்னு மாதிரி ஒரு பிளான்ல இருந்தாங்க. இப்போது திருமாவளவனை வந்து அதான் திருதான், அது இங்கேயும் திருச்சி திருமா த்ரிஷா இப்படி தான் போகுது. திருமாவை நிற்க வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் தரோம் அப்படின்னு ஒரு ஆஃபரை ஆதவ் அர்ஜுனா வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுவும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த நெகோசியேஷன்ஸ் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, விசிகாக்குள்ளே டிஸ்கஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்படி தான் எதையுமே வந்து நேரடியாக செய்கிறது இல்லை, நேரடியாக பார்க்கறது இல்லை, நேரடியாக பண்ணுறதில்ல. ஓட்டு கூட அவர் நேரடியாக கேட்கல. ரைட்டா, பல எம்எல்ஏக்கள் யாருன்னே அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் எல்லாரும் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஒரு 106 எம்எல்ஏ தாவேக்காவே கிடையாது. திமுக, அதிமுக, மதிமுகலேருந்து வந்தவங்க எல்லாருக்குமே எம்எல்ஏ சீட் கொடுத்தாரு. அவரோட அலை வந்து ஒரு பெரிய அலை மாற்றம். அந்த சினிமாவில் வர மாதிரியே சர்க்கார் படத்தில் வருது பாருங்க, அதே சீனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தமிழக மக்கள் ஈல்டாகி அவருக்கு ஓட்டும் போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த மக்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பயங்கர அரசியல் அறிவார்ந்த மக்கள்னு இது வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் அப்படி இல்லை அப்படின்றது வந்து ஒரு சினிமாத்தனமான மக்கள் நாங்கள் அப்படின்றத வந்து திரும்ப அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஜெயிச்சிட்டார். ஆனால் கொடுத்தவங்க ஒரு 120 சீட் கொடுத்துருக்கலாம் அவருக்கு, இல்லை ஒரு 130 சீட்டு கூட கொடுத்துருக்கலாம். வெறும் 108 சீட் தான் கொடுத்தாரு. அங்கே வந்து பிரச்சனை வந்தோடனே இவர் வந்து ஆதரவு கோரி போகிறாரு. இப்போது ஒரு வீட்டில் போய் நீங்கள் வந்து பொண்ணு கேட்குறீங்க. பொண்ணு கேட்குறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் தான் பொண்ணு கேட்குறேன்றதை டிசைட் பண்ணிட்டீங்க. அந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணோட அம்மா மூஞ்சியை உடைப்பீங்களா? திமுக கூட்டணி கட்சிகள் தான் வந்து ஆதரவு கொடுக்கணுன்ற நிலை வந்து வரும் அப்படின்றது வந்து கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே தெரிஞ்சிச்சு. அப்போ திமுக கூட்டணி கட்சிகள் கிட்ட தான் ஆதரவு கேட்கணுன்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அதே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தூக்கின்னு வருவீங்களா? முதல் எடுத்தோடனே தூக்கிட்டு வருவாங்களா? எல்லா கட்சியும் ஆதரவு கேட்குறவங்க எல்லாரும் நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு பொதுவாக வணக்கம் வச்சுட்டு ரகசியமாக, ஏங்க உங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரோம், ரைட்டுங்களா, உங்களுக்கு 3 மந்திரி தரோம், நீங்கள் வந்துடுங்க, அதெல்லாம் இப்போ சொன்னால் அது பிரச்சனையாயிடும், பின்னாடி சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்தையும் பேசி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக காங்கிரஸை பேசி கொண்டு வரணும். எடுத்தோடனே காங்கிரஸை தூக்கிட்டு வந்து நிற்க வச்சு, பார்த்தீங்களா எங்களுக்கு காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, ராகுல் காந்திக்கு ஸ்டாலினை பிடிக்காது. அந்த பிடிக்காத தன்மையை வந்து பயன்படுத்தி இவர் வந்து இதில் விளையாட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் இவர் சிபிஐ கிட்ட போவாராம், சிபிஎம் கிட்ட போவாராம், விசிகா கிட்ட போவாராம். நீ வந்து நாளைக்கு பிஜேபி பக்கம் எப்படி போகாமல் இருப்ப? இது வரைக்கும் பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. இல்லையா? பாஜக அப்படின்றது தான், அதுவும் டைரக்டர்ஸ் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் தான் பேசுவார். பாஜகன்னு ஒரு வார்த்தை தான் அவர் பேசியிருக்காரு பிரச்சாரத்தில். பாக்கி பாஜகவுடைய கொள்கைகளையோ பாஜகவை பற்றின விமர்சனத்தையோ வச்சதில்லை. சமீபத்தில் ஸ்டாலின் வந்து தொகுதி மறுசீரமைப்பில் வந்து முழுக்க இறங்கி பாஜகவை வந்து பார்லிமெண்ட்டில் டிஃபீட் பண்ணுறாரு. அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேசினதில்லை. பாஜகவுடைய முஸ்லீம் மத விரோதத்தை பற்றி நீங்கள் பேசினதில்லை. பாஜகவுடைய இந்துத்துவத்தை பற்றி பேசினதில்லை. அண்ணா அடிப்படையில் என்ன சொல்லுவாங்க, இவர் வந்து த்ரிஷா மூலமாக பாஜக உருவாக்குன ஆள் தான் இவர், ரைட்டுங்களா? 10 வருஷத்தில் 200 கோடி 200 கோடி ஒரு வருஷத்துக்கு படம் சம்பாதிக்கிறத அதை விட ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு தான் இவர் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். இவர் பிஜேபி ஆளுன்னு முன்னாடி விமர்சனம் உண்டு, ரைட்டுங்களா? இப்போ வந்து காங்கிரஸை கொண்டு வந்துட்டு மற்ற கட்சிகளை வந்து பின்னாடி தள்ளிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு குழப்பி விட்டார். டோட்டலாக எபிசோடையே குழப்பிட்டார். எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்டையும் குழப்பிட்டார். இப்போது டைரக்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் 67லேருந்து காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்தது இல்லைங்க. அந்த காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து 3 அமைச்சர்களோட வருதுன்னா, கேரளாவில் காங்கிரஸ் அரசு, தெலுங்கானாவில் காங்கிரஸ் அரசு, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு, தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் அரசு 67க்கு அப்புறம் வருதுன்னா பாஜக சும்மா இருப்பானா? பாஜகவுடைய ஆள் தானே கவர்னர், அவர் சும்மா இருப்பாரா?
அவரு கேட்டகாரிக்கலாக சொல்லிட்டார், நீ 118 காட்டு போய் ஆட்சியாம ஸ்ட்ரென்த்தை வந்து ஃப்ளோரில் காமிச்சிக்கோ, ஆனால் 118 நம்பர் உங்ககிட்ட இருக்குன்றதுக்கான ஆதாரத்தை காமிச்சிட்டு போன்ட்டார். அந்த ஆதாரத்தை இன்னைக்கு வரைக்கும் இவரால் தர முடியல. இவர் வந்து குதிரை பேரம் நடத்துறாரு, உனக்கு துணை முதல்வர் பதவி தரேன், அது தரேன், இது தரேன் அப்படின்ற மாதிரி இவர் குதிரை பேரம் நடத்த. ரைட்டா? இப்போ நீங்கள் அடுத்த சொன்னீங்க அதிமுக திமுக கூட்டணி, நேச்சுரலாக அதானங்க வரும். அது வந்து கொஞ்சமும் பொருந்தாது. இந்த மக்கள் வந்து சிரிக்க மாட்டாங்களா இப்படியான ஒரு பொருந்தாத ஒரு கூட்டணியா வந்து நீங்க அமைக்கிறதும்? அது அந்த அப்படி அமைத்தால் தாவேகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் சக்தியாக வளர்ந்து நிற்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? இல்லைங்க, நான் ஒன்று கேட்குறேன், தாவேகா இவ்வளோ ஜெயிக்கும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? ரஜினி அரசியலுக்கு வந்தார், கமல் அரசியலுக்கு வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், பாக்கியராஜ் வந்தார், எல்லாருமே அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ரைட்டுங்களா? விஜய் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகி ஒரு அலை மாதிரி உருவாகி விஜய் இந்த அளவுக்கு வருவார்னு நினைப்போம். யாராவது எதிர்பார்த்தாங்களா தமிழக அரசு? இல்லை. அப்போ அது ஒரு புது விஷயம். ரைட்டுங்களா? இப்போ விஜய்க்கு வந்து ஆட்சி அமைக்க அனுமதி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். விஜய் கட்சியில் யார் இருக்கா? செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன், இன்னும் ஒரு 2-3 பேர், அவ்வளோதான். அதை தாண்டி அனுபவம் என்ன இருக்குது அவங்களுக்கு? இல்லை. கொள்கை என்ன இருக்குது? இல்லை. அரசு நடத்தின அனுபவம் இருக்கா? இல்லை. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கார்பரேஷனில் பதவியில் இருந்திருக்காங்களா? இல்லை. எதுவுமே கிடையாது. 106 பேர் வந்து திமுக அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்து இவங்க கிட்ட நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா என்ன ஆகும்? இவங்க சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? 6 சிலிண்டரு, 2500 ரூபாய், 25 லட்சம் ரூபாய் லோனு, இலவச பேருந்து தமிழ்நாடு முழுக்க, இதெல்லாமே இவங்க சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? இதுக்கு கணக்கு போட்டாலே ஒரு 12 லட்சம் கோடி ரூபாய் ஓணும் அப்படின்றது ஆண்டுக்கு வரக்கூடிய கணக்கு. இவர் சொன்ன இதுவே வீட்டுக்கு கார் தரேன், பைக்கு தரேன், எல்லாமே சொல்லியிருக்காரு. அவர் சொல்லாதது ஒன்று கூட கிடையாது, எல்லாமே சொல்லியிருக்காரு. வீடு தரேன், எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இவர் சொல்லியிருக்கக்கூடிய திட்டம். இவர் என்ன நோக்கத்தில் சொல்லியிருக்காரு? நம்ம எங்கே ஆட்சிக்கு வரப்போகிறோன்ற நோக்கத்தில் தான் அவர் இதெல்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டார். அப்போ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன ஆகும்? 1. 2வது, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அவர் வந்து முழுக்க திமுகவுக்கு விரோதமான ஆள். ரைட்டா? அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல கை வைக்க போகிறது உதயநிதி, ஸ்டாலின் உட்பட திமுக பிரமுகர்கள் எல்லாரையும் லைனாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் இப்போவுமே தெரியுது, அவங்களுடைய பேச்சுக்கள்லேருந்தே தெரியுது. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நிறைய லூஸ் ஸ்டாக் வர்றாரு. அதுலேயே இவங்களெல்லாம் தூக்கி உள்ள உட்காரவை, இவங்களெல்லாம் தூக்கி போலீஸ் ஆஃபீஸர்ஸை போட்டாங்க. இப்போவுமே அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த தாவேக்கான்ற ஒரு ப்ரெசன்ஸ் வந்து ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட திமுக ஒரு 20 வருஷம் பின்னாடி போயிடும், அதிமுக ஒரு 30 வருஷம் பின்னாடி போயிடும், தமிழ்நாடு ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும். இவங்க ஏற்படுத்தியிருக்கக்கூடிய குரோத்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்ஸு, அதுக்கான டெவலப்மெண்ட்டு எல்லாமே போயிடும். அப்போ தமிழ்நாட்டை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஆபத்து உருவாகிருக்கும்போது திமுக அதுக்கு வாக்களித்தபடி அவங்க எதிர்கட்சியாக நிற்கிறாங்க. அவங்க வந்து ஆட்சியில் பங்கு பெற மாட்டாங்க, அவங்க எதிர்கட்சியாக நிற்கிறாங்க. அதிமுக ஆளுங்கட்சி ஆகுது. அதிமுகவுக்கு என்ன கண்டிஷன்னா குறைந்தபட்ச செயல் திட்டம், ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குறாங்க. என்ன குறைந்தபட்ச செயல் திட்டம்? இப்போ பிஎம் ஸ்ரீன்னு ஒன்று வருது, இந்தி திணிப்பு வருது. இதெல்லாம் வந்து பாஜகவுடைய பாலிசி டெசிஷன். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கொடுத்த ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம். 2வது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 2வது ஐட்டம்னா, நீங்கள் வந்து திமுக அரசு கொண்டு வந்த நல்ல திட்டங்களை தொடரணும். மாதம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த 1000 ரூபாய் குறைந்தபட்சம் தொடரணும். நீங்கள் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னீங்க, அது கொடுத்தாலும் சந்தோஷம்தான். நல்ல திட்டங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம், கெட்ட திட்டங்களை எதிர்ப்போம். நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் கவர்மெண்ட்டுக்குள்ளே நாங்கள் வரவே மாட்டோம். நீங்கள் யாரை வச்சு வேணால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, எப்படி வேணால் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம். திமுக வந்து தனது 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோட தனியாக தான் நிற்கும். திமுக கூட்டணி கட்சிகள்
தனியாக நிற்கும். இதெல்லாம் கூப்பிட்டு ஸ்டாலின் வந்து விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் எல்லாரையும் கூப்பிட்டு பேசினார். அப்போது அவங்க கேட்ட உறுதிமொழி என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது. காங்கிரஸ் அங்கே போயிடுச்சுன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பிஜேபி பக்கம் போகக்கூடாது. நான் உங்களுக்கு உறுதி தரேங்க, நான் பிஜேபி பக்கம் போக மாட்டேன்னு ஸ்டாலின் உறுதி கொடுக்குறாரு. நேர் கரெக்ட் ஆகிடுச்சா? குறைந்தபட்ச செயல் திட்டம்னு குறைந்தபட்ச செயல் திட்டம் மூலமாக நாங்கள் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டை ஆதரித்தோம், விபி சிங் கவர்மெண்ட்டை ஆதரித்தோம், சந்திரசேகர் கவர்மெண்ட்டை ஆதரித்தோம், ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட்டை நாங்கள் வந்து ஆதரித்தோம். ஏற்கனவே டெல்லியில் இதெல்லாம் பண்ணோம். பிஜேபி கவர்மெண்ட்டையே நாங்கள் ஆதரிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் மூலமாக அதிமுக வந்து ஆதரிக்கிறதுல என்ன தப்பு? திமுக பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சி பொறப்புல இருந்தே பெரியார் இயத்தை வச்சு அந்த பாஜகவையே ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் மூலம் திமுக ஆதரித்த நாட்கள் என்பது இருக்கும்போது இன்னைக்கு வந்திருக்க இந்த புது ஆபத்து, இதை நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா எங்கே போய் முடியும்னு இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து லாட்ரி டிக்கெட்டு தான் பண்ணும். அவரும் லாட்ரி டிக்கெட்டை ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். புசி ஆனந்த் வந்து முழுக்க ஒயின் ஷாப் டீலிங் தான். அவர் வந்து டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரைவேட் ஒயின் ஷாப்பை ஃபுல்லாக விடுவார். அது டிஸ்டிலர்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்குவாங்க, இங்கே காசு வாங்குவாங்க, அவங்களுக்கு வருமானம். புதுசாக ஆட்சிக்குள்ளே வராங்க, முழுக்க கொள்ளடிப்பாங்க. நீங்கள் வந்து லாட்ரி வந்து அலோவ் ஆகி லாட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறத வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதிக்குமா? அனுமதிக்காது. அப்போது லாட்ரி வர்றதை கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதிக்காதுன்றதுனால தான் கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு தேடுறதுல விஜய்க்கு ஒரு தயக்கமே இருந்தது, ஆதவுக்கு ஒரு தயக்கமே இருந்தது. ஸோ இந்த சூழலில் தான், இந்த கொன்டெக்ஸ்டில் தான் வந்து திமுக அதிமுக ஆதரவு இது பண்ணுது. இதை வந்து பாஜக இன்டைரக்டாக ஆதரிக்குது. காங்கிரஸ் அரசு அமையறத வந்து பாஜக விரும்பலை, அவங்க கவர்னரை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. இன்னைக்கு கூட ட்வீட் பிஎல் சந்தோஷ் போட்டார், காங்கிரஸ் தனது முகத்தில் கரியை பூசிக்கொள்ளப் போகிறது அப்படின்னு ஒரு ட்வீட். அப்போது விஜயை ஆட்சி அமைக்கிறதுக்கு பிஜேபி விடவே விடாது. ஆனால் இன்னைக்கு சூழல் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தாவேக தொண்டர்கள் வந்து ரொம்ப கோபத்தோட அரசை நோக்கி, அதாவது இப்போ இருக்கிற அதிகாரிகளையும் கவர்னரை நோக்கி இப்போ கேள்வி கேட்குறாங்க, கவர்னர் மாளிகை முன்னால் போராடுறாங்க. இது ஒரு மாதிரியான ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலாக அமைஞ்சிராதா? அது வந்து தாவேகா விஜய்க்கு ஒரு ஆதரவான ஒரு அலையை ஏற்படுத்தாதா? விஜய் போராடினாரா? அவர் த்ரிஷாக்காக மட்டும்தான் பேசுவாரா? அதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு, அதெல்லாம் எங்கள் பர்சனல் மேட்ரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது இல்லை. அதுக்காக மட்டும்தான் பேசுவாரா? அது வந்து உங்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தும், இது ஏற்படுத்தும், அது ஏற்படுத்தும்னா உங்ககிட்ட நம்பர் இருக்கா? நான் வந்து ஒரு தியேட்டர் முதலாளி, நீ வந்து டிக்கெட் வாங்கிறதுக்கு வர, என் தியேட்டரோட டிக்கெட் வந்து 300 ரூபா, நீ 250 ரூபா எடுத்துகிட்டு வர, நான் உன்னை உள்ளே விடுவேனா? உன்னை உள்ளே விடுறதும் விடாததும் என்னுடைய உரிமை தானே. நீ தியேட்டர் உரிமையாளர் வந்து 250 ரூபா டிக்கெட்டு, 300 ரூபாய்க்கு 250 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு வரவொன்னே விடுவாங்களா? என்னை உள்ளே விடுங்க அப்படின்னா எப்படி விடுவாங்க? ஒருவேளை அதிமுகவில் இருக்க இன்னொரு அணி இரண்டாக பிளந்து ஒரு 2 அணியும் தனித்தனியாக பிரிஞ்சு அவருக்கு ஆதரவு கொடுக்கல வாய்ப்பு இருக்குல்ல? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அதிமுகன்றது பாஜகவால் முழுக்க கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு கட்சி. அங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய கேசஸ் மாதிரி யாருக்குமே கேசஸ் கிடையாது, இன்க்ளூடிங் எடப்பாடி, வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், எல்லாருக்குமே வந்து டெல்லியில் வழக்குகள் இருக்குது. அதனால் அவங்க வால் ஆட்டினாங்கன்னா அங்கேருந்து நசுக்கிடுவாங்க. நான் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த ஆப்ரேஷன் அகெயின்ஸ்ட் விஜய் வந்து பண்ணுறதே பிஜேபி தான். அதனால தான் என்னால் கேட்டகாரிக்கெல்லாம் சொல்ல முடியும், எந்த சூழ்நிலையிலும் அவரை ஆதரித்து பிஜேபி பண்ணாது. கவர்னர் பண்ண மாட்டார். நீங்கள் வேறு யாரை வச்சு பண்ணுவீங்க? கவர்னர் பர்மிஷன் கொடுக்கணும், கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. கவர்னர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். காங்கிரஸ் ஆட்சி அமைய கவர்னர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். நீ வந்து 118 எடுத்துகிட்டு வந்தால் தான் பர்மிஷன். 118 இவர் கொண்டு வரணும். விடுதலை சிறுத்தைகள் கையில் இருக்குது. இவங்க குதிரை பேரங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட.
உங்களுக்கு நான் யானை தரேன், உங்களுக்கு நான் பூனை தரேன், உங்களுக்கு இத்தனை கோடி தரேன், இவ்வளோ வசதி தரேன்லாம் இவங்க ஆதவ அர்ஜுன் ரெட்டி வந்து குதிரை பேரம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த குதிரை பேரம் வெல்லுமா வெல்லாதா, இல்லை முக ஸ்டாலின் சொல்கிற மாதிரி நம்ம எதிர்க்கட்சியாக இருப்போம், அதிமுக ஆளட்டும், அதிமுக ஆளும்போது நம்ம எதிர்க்கட்சியாக இருந்து நம்மளுடைய கடமைகளை செய்வோம், நம்ம வந்து ஒரு தேர்தல் வர்றதை வந்து விரும்பலை, தவேகாவை வந்து ஆட்சி அமைக்க அழைக்கணும், கவர்னர் அழைக்கலை, அழைக்கணுன்றதை நம்ம சொல்ல தான் முடியும், அழைக்கணும்னு போராட முடியாது. காங்கிரஸ் கட்சி போராடிடுச்சு, ஒன்றும் நடக்கலை. காங்கிரஸ் முகத்தில் கரிப்பூசை தான் அவங்க உட்காந்துருக்காங்க பிஜேபி. ஸோ அடுத்த கட்டம்னா அடுத்த கட்டம் அதிமுக ஆதரவுக்கு வர்றது, அதிமுக ஆட்சி அமைக்கிறது, அது திமுக ஆதரிக்கிறது, அவ்வளோதான். ஆதரிக்குது அப்படின்னா அவங்களுக்கான கடிதமும் கொடுத்துருவாங்களா? ஆமாம் சார், கடிதம் கொடுத்துருவாங்க. கடிதம் கொடுத்துருவாங்க. ஆதரவுன்றது 2 இடத்துல தான் சார் வரும். ஒன்று வந்து கான்ஃபிடென்ஸ் மோஷன், நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதில் வந்து ஆதரவு தெரிவிக்கணும், இவங்க ஓட்டு போடணும். 2வது வந்து இவங்க வந்து இந்த பொருளாதார பில்கள் பாஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த பில்லு தோத்துருச்சுன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ராஜினாமா பண்ணிடணும். அதை வந்து இவங்க அந்த பில்லை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பப்போ ஓட்டு போட்டுருவாங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் ஆதரவை தவிர பாக்கி எல்லாம் அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள திமுக டேக் பார்ட் பண்ணார். நீங்கள் எல்லாரும் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அதிமுக அரசை திமுக ஆதரிக்குதுன்னா அவங்க வந்து நிதி மந்திரி, இவங்க உள்துறை மந்திரின்னு மந்திரி சபையை பகிர்ந்துக்கிறது இல்லை. இங்கே மந்திரி சபை பகிர்ந்து கொள்ளப்படாது, அது அதிமுக ஆட்சி தான். அரசுக்கு வெளியிலேருந்து ஆதரவு. ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, மறுபடியும் ஒரு தேர்தலை வந்து தமிழகம் சந்திப்பதை விரும்பலை, திமுக விரும்பலை, அவ்வளோதான். அடுத்த தேர்தல் வரும்போது இவங்க 2 பேரும் எதிரும் புதிருமாக தான் நிற்பாங்க. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது எதிரும் புதிருமாக தான் இருப்பாங்க. இப்போவுமே வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இவங்க வந்து பிஜேபியை விட்டு வெளியில் வரணும். பிஜேபியுடைய ஒரு எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, போஜராஜன், அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கக்கூடாது. இது திமுகவுடைய கண்டிஷன். அதெல்லாம் பேசிட்டாங்க. தாவேகாவில் இருக்கிற 108 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்துட்டான்னு என்ன நடக்கும்? 108 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிட்டா மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். 108 தொகுதிக்கு நடக்கும். 108 தொகுதிக்கு நடந்தால் அதே 108 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவான், அவ்வளோதானே. அதை விட நான் இன்னொன்று சொல்லிட்டா, அது 108 இருக்காது, 60-30 குறைஞ்சிடும். உடச்சிடுவாங்க, தாவேகாவை உடச்சிடுவாங்க, பீஸ் ஆகிடுவாங்க. இன்னைக்கு புசி ஆனந்த் பேசுகிறாரு, 10 கோடி ரூபாய் கொடுத்து உங்கள் முன் வைத்தாலும் நீங்கள் விஜய் படத்தை பார்த்து நேர்மையாக இருங்கள். எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. 10 கோடி ரூபாய் நீட்டினா ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவோம். எல்லாம் வந்து பெரிய கொள்கை வீரர்கள்லாம் கிடையாது. இப்போ இவங்க விசிகா இவங்க வந்து என்ன நிலை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆதவ அர்ஜுன் காட்டுற கேரட்டுக்கு போக மாட்டார் திருமான்னு தான் நினைக்கிறேன். திருமா நினைச்சிருந்தான்னா பாஜகலே எம்பி ஆகி பாஜகலே மந்திரியாக இருந்திருக்கலாம். அவர் அதுக்கே ஈல்டு ஆகாத ஒரு ஆள், இதுக்கு ஈல்டு ஆகிடுவாரா? இதில் வந்து இந்த குதிரை பேரன் சொல்கிறீங்களா, இதில் அந்த விலை போக வாய்ப்புள்ள எம்எல்ஏக்கள் யாராவது இருக்காங்களான்னு நினைக்கிறீங்களா? தாவேகால நிறைய பேர் இருக்காங்க. ஓ, இங்கே வந்து இல்லை. ஏடிஎம்கே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகுது, கொள்ளை அடிக்க போகிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது ஏடிஎம்கேலேருந்து யாரும் விலை போக மாட்டாங்க. தாவேகாவுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு இல்லைன்னு மறுக்கப்படும் போது தான் வருது. நாளையிலேருந்து தான் அந்த சீன் ஆரம்பிக்கும். தாவேகா மந்திரி சபை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இல்லைன்னும் போது தாவேகா பொல்லன்னு கண்ணாடி பாத்திர மாதிரி உடையும். இல்லை, இதில் என்ன ஒரு அவங்களுக்கு மேலிடத்துல பிஜேபிக்கோ அல்லது கவர்னர் சார்ந்த அவர்களுக்கோ வந்து தாவேகாவை பதவியேற்க விடாமல் வைத்திருப்பதில் வந்து என்ன உங்களுக்கு கிடைக்கும்? காங்கிரஸ். அப்போ விஜய் வந்து அவசரப்பட்டு காங்கிரஸை முடிவு பண்ணிட்டாரா? காங்கிரஸ் அதான் அந்த மூவ் மட்டும் விஜய் எடுக்காமல் இருந்திருந்தாருன்னா விஜயோட நிலைமுறம் வேறு. விஜய் வந்து நீங்கள் வந்து உங்களை கட்சியை ஆரம்பிக்க வச்சு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து 3 நாளில் உங்கள் கட்சியை ரெகனைஸ் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து சிபிஐ கேஸு கரூரில் போட்டு அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தி அது சம்மந்தமான அறிக்கை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணாமல் வச்சுருந்து உங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் பண்ணால் நீங்கள் ஜெயிச்சு வந்தோன்னா காங்கிரஸை கூப்பிடுவீங்களா? அது வந்து கோவம், பாஜகவுக்கு விஜய் மேலே இருக்கக்கூடிய கோவம்.
இது வந்து பிஜேபிக்கு விஜய் ஷாக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாமா? அலையன்ஸ் வச்சது பிஜேபிக்கு ஷாக். நேற்று சந்திச்சாரு, இப்போ மறுபடியும் சந்திப்பு 2-3 முறைகளில் வந்து விஜய் வந்து கவர்னரை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கு. என்ன நடக்குது? அது என்ன பேச்சுவார்த்தை? முதல்ல வந்து கவர்னர் வந்து பார்க்கும்போது கேட்டிருக்காரு. 100 அவர் கேட்கறது ஃபர்ஸ்ட்லேருந்து இதுதான். 117 இருக்கா 118 இருக்கான்னு தான் கேட்குறாரு. இருக்குன்னா 2 நாளில் முடிவு பண்ணிட்டு வாங்க, ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படின்றாரு. கவர்னர் மாளிகைக்கு நேரடியாக போய் சொல்லலை, வாட்ஸ்அப்லேயும் இமெயிலையும்லாம் அனுப்புகிறாங்க கடிதங்கள். எங்களை வந்து நாங்கள் ஃப்ளோரில் தான் ப்ரூவ் பண்ணுவோம், உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு. அப்போ கவர்னர் நேரில் கூப்பிட்டு, உங்ககிட்ட நம்பர் இருந்தால் சொல்லு, நான் வந்து உன்னை அலோவ் பண்ணுறேன். இல்லை நம்பர் இல்லை, நான் கோர்ட்டுக்கு போவேன், கோர்ட்டுக்கு நீ போ, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். இதுதான் கவர்னர் சொன்னது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா? இது வந்து எங்கள் தலைவரை வந்து முதலமைச்சர் ஆகாவதற்கு தடையாக இருக்கிறார்கள், அதாவது திமுககாரர்களும் அதிமுகவும் தடையாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து செட் பண்ணுறாங்களே, இது ஒரு குரூப் செட் பண்ணுது. அது பண்ணதானே செய்வாங்க. சட்டம் ஒழுங்கு இது வந்து சட்ட ஒழுங்குக்கு ஒரு அமைதியை அமைதி இல்லாமல் போகிற சூழல் ஏற்படுத்தாதா? மேல்பட்டு சட்டம் ஒழுங்குலாம் இல்லைங்க. ஒரு எம்எல்ஏ டான்ஸ் ஆடினதை பார்த்தீங்களா? ஆமாம், சரகடிச்சு தஞ்சாவூர் எம்எல்ஏ. ஆமாம், ஒரு எம்எல்ஏ பட்டாக்கத்தியால் கேக் வெட்டினது பார்த்தீங்களா? இனிலாம் சட்டம். கிட்டத்தட்ட வட இந்திய மாநில உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி மாநிலத்தில் ஏற்படுற அந்த மாதிரி காட்சிகள்லாம் இப்போ பார்க்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. 91-96 ஜெயலலிதா ஆட்சி தெரியுமா? ஆமாம் ஆமாம். அவங்க முதல்ல பவரை ருசிக்கும் போது எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? அதை விட ஒரு 10 மடங்கு மோசமாக இருப்பாங்க இவங்க. ரசிகர் மன்றம், ரசிகர்கள் சினிமாட்டிக்கான ஆட்கள். இவங்க அரசியல்வாதிகள் கிடையாது, அரசியலும் தெரியாது. ஸோ இவங்க ஆட்சி அமைஞ்சதுன்னா மிக மிக மோசமான ஒரு கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களெல்லாம் ஆட்சி அமைக்க விட்டுட்டு ஒரு 6 மாதம் ஆளை விட்டு இவங்களுடைய லட்சணத்தை வெளியே தெரிஞ்ச பிறகு நாட்டத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அவங்களுடைய பொறுப்பு என்ன, அவங்களுடைய அரசியல் அணுகுமுறை என்ன, மக்களுக்கு என்ன செய்ய போறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஊடகவியலாளர்கள் கூட சேஃபாக இருக்க முடியாதுங்க, அடிதாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. அவங்க பண்ணுற அராஜகம்லாம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி கலடா பண்ணுறது, எங்கே வேணா பண்ணுறது, நடு ரோட்டில் காரை நிறுத்தி கலடா பண்ணுறது, எல்லாமே பண்ணுவாங்க அவங்க. இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து விஜய்கிட்ட கிடையாது. ஏன்னா அவரையே கண்ட்ரோல் பண்ண மாட்டார், அவர் பேச மாட்டார். முதல்ல யாராவது போய் பேசினா தானே, பேசவே மாட்டார், டப்பிங் வாய்ஸ் தானே, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ரூட்டு தலை ஜெகதீஷ் மூலமாக, அவரோட பிஎம் மூலமாக அவர் மெசேஜஸ் போட்டு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி வர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலமாக பண்ணிக்கிட்டு அதுதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நிலையில் அவருடைய வழக்கு என்ன வரும்? இந்த விவாகரத்து வழக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? விவாகரத்து வழக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. ஒரு காசு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல். அந்த அம்மா இன்னும் ஒத்துக்கல, சங்கீதா. அது என்ன ஆகும் அப்படின்றது ஃப்யூச்சரில் தான் சொல்லணும். அந்த அம்மா பாவம், அந்த பசங்களும் பாவம். இதில் வந்து வெல் டு டூ வந்து த்ரிஷா தான். அவங்க வெல் டு டூவாக நல்லா இருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்திலே வந்து சிபிஎம், சிபிஐ, விசிகா இந்த 3 பேரும் நிபந்தனை இல்லாததோ நிபந்தனையற்றதோ ஏதோ ஒரு ஆதரவு கொடுக்க போகிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு, இப்போ வந்திருக்கு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து நான் விசாரித்தேன், அதை பற்றி விசாரித்தப்போ நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, இது முழுக்க காங்கிரஸோடைய அகில இந்திய லீடர்ஷிப் வந்து இறங்கி பண்ண விஷயம். அவங்க தான் வந்து சிபிஐ சிபிஎம்மோட அகில இந்திய லீடர்ஷிப் கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இது வந்து நீங்கள் விஜய்க்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுங்க, பிஜேபி வந்து முழுக்க காங்கிரஸ் அங்கே இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு பிஜேபி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒர்க்கை கவர்னர் மூலமாக பண்ணி விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறத தடுத்து நிறுத்துகிறாங்க. நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்றது அவங்க 2 லீடர்ஷிப் கிட்டையும் பேசுகிறாங்க. எம்ஏ பேபி கிட்ட பேசியிருக்காரு,
ராகுல் காந்தி. அதே மாதிரி டி ராஜா கிட்ட பேசியிருக்காரு ராகுல் காந்தி. ஸோ அவங்க அங்கே கூடி விவாதித்து அவங்க வந்து மாநில தலைமைகளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் கட்சி என்பது மேலிருந்து கட்டப்படுவது, கீழிருந்து கட்டப்படுறது இல்லை. காங்கிரஸ் கீழிருந்து கட்டப்படுவது. அது இந்த டெசிஷனில் தான் நீங்கள் வந்து மாநில கட்சி முடிவெடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க கீழே இருந்து கட்டப்படும், சந்திலிருந்து கட்டப்படும், எங்கேருந்து வேணாலும் கட்டப்படும். அது காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கட்சி இல்லை, அது ஒரு பிளாட்ஃபார்ம். இட் இஸ் நாட் அ பார்ட்டி, இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஜோதி பஸ் சொல்லுவார். அது மாதிரி காங்கிரஸ் எப்படி வேணால் பண்ணும். பட் அவங்க எழுப்பின கொஸ்டின் வந்து ஆன்டி பிஜேபி கொஸ்டின். ஓ, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிஎல் சந்தோஷ் வந்து காங்கிரஸ் உடைய முகத்தில் கரி பூசப்படும்னு ஒரு ட்வீட் போட்டாருன்னு நான் சொன்னாங்க ஏற்கனவே பேசுவோம். ஆமாம், அந்த ட்வீட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கு. ஓ, பிஎல் சந்தோஷ் வந்து ட்வீட் போட மாட்டார். அவர் வந்து ட்வீட் போடுறாருன்னா அவர் மோடிக்கு அமித்ஷாக்கெலாம் நெருக்கமானவர். அவர் வந்து இந்த மாதிரி ட்வீட் போடுறாருன்னா அது பிஜேபியோட ஒர்க்குன்னு நல்லா தெரியுது. ஸோ காங்கிரஸுக்காக விஜய் பழிவாங்கப்படுறத காங்கிரஸே நின்று தொடச்சிருச்சு. அது அவங்க 2 பேர்கிட்டையும் பேசி சரின்னு சொல்லி வாங்கின உடனே திருமாவளவன் நேச்சுரலி அவருக்கு ஏற்கனவே நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் அதுக்கு ஈல்ட் ஆகுறாரு. 2வது திருமாவளவன் வந்து நாங்கள் கம்யூனிஸ்டுகளோடு தான் இணைஞ்சு போராட போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணி போனார். மொத்தமாக என்னென்னா திமுகவை விட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே போயிடுச்சு, எக்ஸப்ட் IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை தவிர பாக்கி எல்லா கட்சியும் போயிடுச்சு. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். தேமுதிக என்ன நிலை எடுப்பாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அமமுக எஸ் காமராஜ் அவர் என்ன நிலை எடுப்பாருன்றது தெரியல. ரைட்டுங்களா? பாமக போவாது. பாமகவுக்கும் பிஜேபிக்குமான உறவு வந்து ரொம்ப நெருக்கமான உறவு, ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட உறவு, அதனால போவாது. அதிமுகவும் போவாது. இவங்க திமுக போவாது. பாக்கி எல்லாரும் போகிறாங்க. விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலையை எடுக்கிறாங்க. விஜய் வர 10 அல்ல 11ஆம் தேதி ஆட்சி அமைக்கிறாரு, பதவியேற்கிறாரு. தமிழகத்தின் முதல்வராக விஜய் வருகிறார். இப்போ வந்து பாஜக முகத்துல வந்து விஜய் கரிபூசின மாதிரி ஆயிடுச்சு. இனி அந்த சிபிஐ வழக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பின்னிடுவாங்க. இனிலாம் இருக்கு. பிஜேபியோட அட்டாக் வந்து சிவியராக இருக்கும். இவ்வளவு நாள் வந்து திமுக வந்து இவ்வளோ பெரிய தாக்குதலை அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அப்படி இப்படின்னு தாக்குதலெல்லாம் சந்தித்ததுக்கு காரணமே 20 வருஷங்களாக காங்கிரஸை வந்து சுமந்ததுனால தான். திமுக வந்து இவ்வளோ நாள் இந்த கரையை இவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து திமுக சந்திச்சு, இவ்வளோ பெரிய தாக்குதல். இப்போ வந்து அந்த தாக்குதல் மைனஸ் எல்லாமே வரும். கரூர் கேஸ் வந்து ஸ்பீடாகவும், கரூர் கேஸில் வந்து விஜய் தான் குற்றவாளின்னு சிபிஐ வந்து உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணும். அந்த பிரச்சனையெல்லாம் விஜய் சந்திக்க வேண்டியிருக்கும். இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, அவங்க சொந்தக்காரங்க இருக்கு, அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் தொழில் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனை. அது இல்லாமல் சாத்தானின் கைகளில் இருந்து அதிகாரம் தேவனின் கைகளுக்கு சென்றது அப்படின்ற மாதிரி கிறிஸ்தவ மிஷினரிகள் பரப்பிய மெசேஜ், அந்த மெசேஜ் பிரச்சாரம் எல்லாமே இதுவாகும். இனி ஃபுல்லாக கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் எல்லாரும் மெயினாக. இப்போ ஒருத்தர் அமல்ராஜ்னு ஒருத்தர் சென்னை நகர கமிஷனராக வர போகிறாரு. அவர் வந்து விஜயோட ஒன்றா சர்ச்சுக்கு போகிறவர். ஜேவியர்னு ஒரு ஃபாதரியார், அவர் தான் வந்து விஜய்க்கும் ஃபாதரியார், அமல்ராஜுக்கும் ஃபாதரியார். அவர் மூலமாக சந்திச்செல்லாம் பேசியிருக்காங்க. நிறைய பேர் வருவாங்க. இனி எல்லாமே ஒரு விதமான கிறிஸ்தவ விஷயங்களுக்குள்ளே தான் செய்திகள் வரும். ஆனால் நாம் இதுக்கு முன்னாடி மீடியாக்களும் சரி, மற்ற அரசியல் பிரமுகர்களும் சரி, அவங்கெல்லாம் பேசுனது வந்து பிஜேபியை அனுப்பிய அவர் தான் விஜய் அவர்கள், தாவேக்கா அவங்க உருவாக்கினது தான் தாவேக்கா அப்படிலாம் சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து இவர் தாவேக்காவை வந்து விஜய் பிஜேபிக்கு எதிராகவே நிறுத்தும் பொழுது அது பொய்யாக இருக்குமா அப்படிங்கிறது தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க, வளர்க்குறாங்க.
ஒரு திருமண பருவம் வந்தோடனே அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டு அலை மாறுது. அப்போ நீங்க வந்து பிறப்பு பொய்ன்னு சொல்லுவீங்களா? பிறப்பு அதான். ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரலன்ன உடனே உருவாக்கப்பட்ட ஆள் தான் விஜய். அவங்களுடைய எய்ம் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எய்ம். அதை உருவாக்குனாங்க, வெற்றிகரமாக அது திமுகவுக்கு எதிராக பிரயோகப்படுத்தினாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ரைட்டுங்களா? அப்போ அவங்களுடைய மிஷன் என்பது திமுகவுக்கு எதிரான மிஷன் தான். அது ஸ்டாலின் வந்து ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பிஜேபிக்கு. அந்த குடைச்சல்னால அவங்க அப்படி பண்ணாங்க. இப்போது எந்த காங்கிரஸோடு சேர்ந்து அவர் குடைச்சல் கொடுத்தாரோ, எந்த இந்தி கூட்டணியோடு சேர்ந்து குடைச்சல் கொடுத்தாரோ அவங்களே இவரை தூக்கி போட்டு போயிட்டாங்க. இதில் முதுகில் குத்தப்பட்டது வந்து இவர் தான். இவர் பிஜேபிக்கு எதிராலாம் நிற்கல. நாளைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும்போது பிஜேபியோட திமுக போயிடும்னு நினைக்கிறீங்க? பிஜேபியோட திமுக போகுது இல்லைன்றது செகண்டரின்னு வச்சுக்கோங்க. நல்ல சந்தர்ப்பம் இருக்கும்போது இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போவார் விஜய் அட்ஜஸ்ட் பண்ணி போவார். அப்போ தான் கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியும் விஜய் எப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் விஜய் பிஜேபி எதிர்த்து பேசவே இல்லையே, ஒரு வார்த்தை கூட பேசல, எங்கேயுமே பேசலை. அதான் நல்லது, என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.